குருவர்களும் திருவர்களும் கூட்டி வைக்கப்பட்டு இந்த அற்புதமான இந்த நேரத்தில் இந்த தமிழகத்தில் மாணவ மாணவியர்கள் வந்து தேர்வு எழுதுவதற்காக ரொம்ப சிரமப்படுறாங்க. நல்ல மார்க் வருமா, உள்ளுக்குள்ளே ஒரு பயம் கிளி இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு எளிய ஒரு வழிபாடு என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு சரஸ்வதி தேவியை நல்லா வழிபாடு பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு அகல் விளக்கு அல்லது ஒரு காமாட்சி விளக்கு, ஏதோ ஒரு விளக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு விளக்கு ஏற்றிக்கோங்க. ஒரு தாம்பூலம் இதில் பார்க்க வைங்க. அதுக்கு முன்னாடி நெய்வேத்தியமாக ஒரு வெண்ணையும் கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு அது மேலே வச்சுட்டு சுவாமி முன்னாடி உட்காந்துட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள். நல்ல முதுகில் நிமித்தி உட்காந்து பண்ணுங்கள், நின்று பண்ணுங்கள், என்னது பண்ணிக்கோங்க. இந்த விரலால் இந்த சின்முத்திரைன்னு சொல்லுவோம். இந்த சின்முத்திரை மூலயமா இப்படி காமிச்சு இப்படியே ஓப்பன் பண்ணி இப்படி கண்ணு முன்னாடி அப்படி நிமிந்துட்டு சொல்லுங்கள், சரஸ்வதி தேவியே, அல்லது உங்கள் குலதெய்வம் கூட வழிபாடு பண்ணிக்கோங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை கூட வழிபாடு பண்ணிக்கோங்க. மொத்தத்தில் அம்பாள் சரஸ்வதி தேவியை வழிபாடு பண்ணிக்கோங்க. ஓம் க்ரீம் க்ளீம் சௌவும், மூணே அட்சரம் தான். ஓம் க்ரீம் க்ளீம் சௌவும் சரஸ்வதியை நமக அப்படின்னு ஒரு 6 முறை இந்த சின்முத்திரத்தில் நீங்கள் கண்ணை மூடிட்டு மனசார தியானிச்சுட்டு நீங்கள் சொல்லிவிட்டு நான் நல்லபடியாக பரீட்சை எழுதணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிக்கோங்க. அப்புறம் முடிஞ்சோடனே அந்த நெய்வேத்தியத்தை தொட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்த மாதிரி பண்ணிட்டு பரீட்சைக்கு போகும்பொழுது அதை வந்து வாயில் போட்டுட்டு போயிடுங்க. உங்களுக்கு நல்ல வந்துடும். இந்த முத்திரைக்கு பேர் ஞான முத்திரைன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று சின் முத்திரைன்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. உங்களுக்கு ஞானம் ஆட்டோமேட்டிக்காக பெருகும். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்னொரு முத்திரையில் வந்து அர்த்த ஞான முத்திரைன்னு ஒன்று முத்திரை இருக்குது. இது வந்து தேர்வு காலங்களில் இந்த பிள்ளைகளுக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு இந்த முத்திரை வழிபாடாகும். எப்படின்னா, படித்தது அப்படியே மனப்பாடமாக அப்படியே மைண்டில் நிற்கும். எப்பயோ படிச்சிருப்பீங்க, அது கூட வந்து நிற்கும். கவனம் சிதறாமல் நம்ம எழுதுறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கட்டை வரல தம்ஸ்அப் கேட்டில் இந்த இடத்துல ஒரு கோடு வரும். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோடு வரும். இந்த கோடு இந்த ஆள்காட்டி வரலால் இப்படி பிடிச்சிக்கணும். இந்த ஆள்காட்டி வரலால் பிடிச்சிக்கணும். ஒரு 30 நிமிஷம் அப்படியே பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அத்தனையுமே நமக்கு ஞாபகம் வந்துடும். அழகாக எழுதலாம். ஒரு 30 நிமிஷம் தியானம் பண்ணலாம். காலையிலே பண்ணிவிடுங்க. பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி இது பண்ணிக்கோங்க. அல்லது பரீட்சை எடுத்து ஒரு 10 நிமிஷம் இருக்குது, ஒரு 2 மினிட்ஸ் பண்ணிக்கோங்க, 10 நிமிஷம் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த முத்திரையை மறந்துடாதீங்க, இந்த இடம் மட்டும் மறந்துடாதீங்க. இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நல்லா அவ்வளோ ஞாபகம் வரும். இதுக்கு பேர் என்ன? அர்த்த ஞான முத்திரை. பிள்ளைகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு முத்திரைன்னு நான் இன்னொன்று எடுத்திருக்கேன். அதாவது நான்முக முத்திரை. 4 விரல்களையும் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கணும். 4 முத்திரை விட அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கட்டை விரலை இதுக்கு ஒட்டினா மாதிரி அப்படி பக்கவாட்டில் அப்படி வச்சுருங்க. இப்படி பக்கத்தில் வச்சுக்கிட்டு இது ஒரு 30 நிமிஷம். மூளை செல்கள் தன்னைத்தானே தூண்டி அற்புதமான ஞாபக சக்தி வரும். இந்த 2 முதிரைகள் வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணி செய்யுங்க. கண்டிப்பாக அற்புதமான மார்க் எடுத்து மிகச்சிறந்த லெவலில் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி இறைவனிடத்துலையும் சித்தர்கள் மூலியமாகவும் குருமார்கள் மூலியமாகவும் உங்களுக்காக வேண்டி பிரார்த்திக்கிறேன். மாணவ மாணவிகளை இந்த முதிரைகளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மிகச்சிறப்பாக வளர்வீங்க. சிவாய நம சிவாய நம. குருவர்களும் திருவர்களும் கூட்டி வைக்கட்டும். சிவாய நம சிவாய.